ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செக்குடு பேட்டர்ன் தான் பார்க்க போகிறோம். ஸோ நம்ம மோஸ்ட்லி எல்லா கிளாஸுமே கம்ப்ளீட் பண்ணிட்டு வந்துட்டோம். ஸோ நீங்களும் உங்கள் ஃப்ரீ டைமில் வந்து ப்ராக்டிஸ் பண்ணி சென்ட் பண்ணுங்கள். ஸோ நம்ம சேனல் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா ஃப்ரீ மெஹந்தி கிளாஸ் வந்து எடுத்துகிட்டு இருக்கோம். ஸோ ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் மட்டும் நீங்கள் 50 ருபீஸ் பே பண்ணால் மட்டும் போதும். கிளாஸ் வந்து உங்களுக்கு ஃப்ரீ தான். ஸோ இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸாக வரும். ஸோ நான் இப்போ நம்ம கிளாஸ் உள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு செக்குடு பேட்டர்ன்ஸ் வந்து நான் ஆல்ரெடி போட்டு எடுத்திருக்கேன். ஸோ கிளாஸுக்காக நீங்கள் வந்து நம்ம ஸ்ட்ரைட் லைன் எல்லா பக்கமும் நம்ம லைன்ஸ் போட்டு ப்ராக்டிஸ் பண்ண சொல்லியிருக்கோம் இல்லையா ஃபஸ்ட்டு கிளாஸ்லேயே. ஸோ அந்த மாதிரி நீங்கள் போட்டு ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி பாக்ஸில் வந்து நம்ம எங்கே யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல வந்து செக்குடு டிசைன்ஸ் வந்து யூஸ் பண்ணுவோம். ஸோ நம்ம ஹேண்டுக்கு போடுறோம் அப்படின்னா ஸோ இங்கே இந்த இடத்துல வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ செக்குடு டிசைனுமே நம்ம ஆரம்பத்துலேருந்து பார்த்ததுல இருந்தே தான் நம்ம அகைன் வந்து கொண்டு வர போகிறோம். ஓகேவா? ஸோ இதுவுமே வந்து ஃபஸ்ட்டு இப்போ நம்ம கிளாஸ்க்குள்ளே போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம டாட் பார்த்தோம் இல்லையா? ஸோ அதுலேருந்தே ஸ்டார்ட் பண்ணுறேன். ஸோ சிம்பிளாக ஒரு டாட். ஸோ நீங்கள் இந்த மாதிரி ட்ரா பண்ணாலும் ட்ரா பண்ணிக்கோங்க, இல்லை நீங்கள் பிரிண்ட் அவுட் எடுத்தாலுமே எடுத்துக்கோங்க. ஸோ இந்த மாதிரி டாட்டை ஃபுல்லாக இதோட எட்ஜஸில் வந்து வச்சுட்டு வரேன். ஸோ நான் ஒரு வீடியோலையும் சொல்கிறது தான். ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் மெஹந்தி போடுறீங்க அப்படின்னா கம்ஃபர்டபுள் தான் மெயின். வந்து ஃபஸ்ட்டு நீங்கள் டிசைன்ஸும் போடணும். ஸோ நெக்ஸ்ட்டு கிளைண்ட்டும் நீங்கள் ப்ராக்டிஸே பண்ணாலும் சரி, நீங்கள் கிளைண்ட்டுக்கே போட்டாலும் சரி, கம்ஃபர்டபுளாக நீங்கள் உட்காந்து உங்களுக்கு போடுற வசதி இருந்தால் தான் வந்து உங்களால் போடவே முடியும். ஸோ இந்த மாதிரி எட்ஜஸ்லலாம் வந்து டாட் வச்சு விட்டீங்க அப்படின்னா ஈஸியாக வந்து இருக்கும். அதே மாதிரி ரொம்ப நாள் கோனை ஓப்பன் பண்ணி வச்சிங்கன்னா உங்களுக்குள்ளே காஞ்சி போயிடும். ஸோ போடவே வந்து ரொம்ப டைட்டாக இருக்கும். ஸோ ப்ரெஸ் பண்ணவும் கை ரொம்ப வலிக்கும். மோஸ்ட்லி நீங்கள் ஒரு கோனாக வந்து வாங்கி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு உங்களுக்கு வருதோ வரலையோ ஏதோ ஒன்று ப்ராக்டிஸ் பண்ணி ட்ரை பண்ணுங்கள். அதுதான் நான் வந்து சொல்கிறது. ஸோ இந்த மாதிரி டிசைன்ஸ்லாம் வந்து சிம்பிளாக தான் இருக்கும். ஆனால் நீங்கள் ஹேண்டில் போட்டிங்க அப்படின்னா யூனிக்காக இருக்கும் பார்க்க. கோனை எப்படி பிடிக்கணும் அப்படின்னா பென்சில் பிடிக்கிற மாதிரி பிடிக்கணும். ஓகே, இப்போ இந்த 4 எட்ஜஸ் இருக்குது. இந்த 4 எட்ஜஸ்க்கு நம்ம வச்சுட்டோம். சப்போஸ் இங்கே 3 எட்ஜஸ் தான் இருக்குது அப்படின்னா ஒரு பிரச்சனையும் கிடையாது. 2 வச்சுட்டு 3 இங்கே வைக்க போகிறீங்க. ஓகேவா? ஸோ நான் போகிறத வந்து பாரு. நெக்ஸ்ட் ஒன் வந்து ஸ்ப்ரில் வந்து போடலாம். ஓகே, நம்ம 4 பக்கமும் இந்த மாதிரி ஸ்ப்ரில் போட்டோம் அப்படின்னா பார்க்க வந்து கொஞ்சம் ரொம்ப கிட்ட போட்டிங்கன்னா கொஞ்சம் டிசைன்ஸ் வந்து கொலாப்ஸ் ஆன மாதிரி இருக்கும். ஸோ பார்த்து ட்ரை பண்ணுங்கள். ஓகே, ஸோ இது வந்து உங்களுக்கு ரொம்ப கொஞ்சம் கிராண்டான டிசைன்ஸாக இருக்கும். அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்னா பக்கத்துலேயே வந்து கிட்டக்கு போட்டிங்கன்னா டிசைன்ஸ் வந்து பார்க்க நல்லா இருக்காது. கொஞ்சம் கேப் இருக்க மாதிரி பார்த்து போடுங்க. ஓகேவா? டிசைன்ஸ் வந்து உங்களுக்கு நீங்கள் போடுற டிசைன்ஸ் வந்து உங்களுக்கு கிளியராக வந்து தெரியணும். நீங்கள் பேப்பரில் போடுறீங்களோ இல்லை கிளைண்ட் கையில் போடுறீங்களோ. எது போட்டாலும் டிசைன்ஸ் வந்து உங்களுக்கு கிளியராக வந்து தெரியணும். ஸோ நான் இப்போ போடுறேன். ஸோ கிளாஸில் யாருன்னா ஜாயின் பண்ணோன்னா ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிக்கோங்க. ஸோ நான் இதுலேயே உங்களுக்கு எல்லா டீட்டெயில்ஸுமே வந்து சொல்லிடுறேன். அகைன் வந்து டீட்டெயில்ஸுன்னு மெசேஜ் பண்ணுறீங்க. ஓகே, அதுவும் நான் அகைனும் சொல்கிறேன். நெக்ஸ்ட் என்ன ஒரு பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் டீட்டெயில்ஸு மெசேஜ் பண்ண உடனே நான் வந்து ரிப்ளை பண்ணிடணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறீங்க. ஸோ கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், நான் வந்து உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். ஓகேவா? அதே மாதிரி மெஹந்தி வந்து கரெக்டான கன்சிஸ்டன்சியில் இல்லைன்னா கூட தண்ணி மாதிரி இருந்துச்சுன்னா அதுவுமே என்ன ஆகிடும்னா டிசைன்ஸை வந்து கொலாப்ஸ் பண்ணிடும். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி நான் ஒரு ஐடியாக்காக தான் வந்து போட்டு காமிக்கிறேன். ஸோ நீங்கள் இந்த மாதிரியே தான் வந்து கோடு போடணும் அப்படின்றது கிடையாது. உங்கள் டிசைன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி நீங்கள் பெருசாகவோ சின்னதாகவோ எப்படினாலும் போட்டுக்கலாம்.
ஸோ நான் பிரிண்ட் அவுட் எடுத்துட்டேன். ஸோ அதனால் நான் வந்து இப்படி போட்டு காமிக்கிறேன். ஓகேவா? ஸோ நீங்கள் உங்கள் டிசைன்ஸ்க்கு ஏற்ற கேஸுக்கு மாதிரி நீங்கள் போட்டுக்கலாம். நான் செக்குடு பேட்டர்னில் என்ன நீங்கள் டிசைன்ஸ் போட முடியும் அப்படின்றத வந்து சொல்லிடுறேன். நெக்ஸ்ட்டு வைன்ஸ். ஓகே, ஃபஸ்ட்டு எடுத்தோடனே நம்ம ரொம்ப கிராண்டாக போடணும் அப்படிலாம் கிடையாது. நம்மளுக்கு எது வருமோ அதையே நீங்கள் ஸோ இதெல்லாம் வந்து பார்க்க சிம்பிளாக இருக்கும். ஆனால் ஹேண்டில் போட்டிங்க அப்படின்னா யூனிக்காக இருக்கும். ஓகேவா? நெக்ஸ்ட்டு நம்ம ஒரே ஒரு இது வச்சு எப்படி போடுறது, ஒரு பாக்ஸுக்கும் இந்த மாதிரி வந்து போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு பார்க்க அழகாக இருக்கும். ஸோ இதுவுமே கடையில் வாங்கின கூடு தான். ஸோ ரொம்ப தண்ணியாக இருக்குது. ஸோ அதனால் உங்களுக்கு டிசைன்ஸ் வந்து கொலாப்ஸ் ஆகிற மாதிரி வீடியோவில் தெரிஞ்சால் ஸோ எதுவும் நினச்சிக்காதீங்க. ஒரு ஸ்ப்ரில்லு, ஹம்ஸு, நெக்ஸ்ட்டு நம்ம டிக்லைனு, ஸ்டோர் ஹம்ஸு. ஸோ நீங்கள் டாட்டும் வச்சுக்கலாம், இல்லை லைட்டாக வைன்ஸ் மாதிரியும் வச்சுக்கலாம். ஸோ அகெயின் சொல்கிறேன், செக்குடு பேட்டர்ன் இப்படி தான் போடணுன்னு கிடையாது. உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்த மாதிரி நீங்கள் பாக்ஸ் ஷேப்ஸை வந்து போட்டுக்கலாம். ஸோ நான் இப்படி தான் போட்டிருக்கேன்றதுனால நீங்களும் இப்படி தான் போடணுன்றது கிடையாது. உங்களுக்கு பெருசாக வேணாலும் பெருசாக போட்டுக்கலாம், குட்டியாக வேணாலும் குட்டியாக வந்து போட்டுக்கலாம். ஸோ இது ஃபுல்லாகவுமே இந்த மாதிரி தான் வந்து நான் போட போகிறேன். கிளாஸில் இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் வந்து போட்டு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஸோ எதனா டவுட் இருக்குது அப்படின்னா எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு கிளியர் பண்ணுறேன். ஸோ கிளாஸோட டியூரேஷன் வந்து 1 மந்த் வச்சுருந்தோம். ஸோ இப்போ 1 மந்த்னால நிறைய பேர் வந்து அவங்க ஃப்ரீ டைம் தான் ஒர்க் பண்ணுறாங்கன்றதுனால ஸோ 1 மந்த்துக்கு ரொம்ப கம்மியாக இருக்கிறதுனால 2 மந்த் வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்கேன். ஓகேவா? ஸோ 2 மந்த் வந்து இந்த கிளாஸ் வந்து நடக்கும். 2 மந்த்ஸ் ஒன்ஸ் வந்து ஒரு பேட்ச் வந்து ஸ்டார்ட் ஆகும். ஒன் மந்த் தான் வந்து கிளாஸ் டியூரேஷன் சொல்லியிருப்பேன். ஓகேவா? ஸோ அதை 2 மந்த்ஸ் வரையும் நான் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டேன்.
ஸோ இப்போ யாருன்னா ஜாயின் பண்ணுறீங்க அப்படின்னா இப்போ இந்த மந்த் வந்து நவம்பர், டிசம்பர், ஜனவரி. ஸோ நவம்பர் இப்போ 10 ஆயிடுச்சு இல்லையா? ஸோ நவம்பர் ஓகே, நவம்பர் ஜாயின் பண்ணுறீங்க அப்படின்னா டிசம்பர், ஜனவரி வரையும் உங்களுக்கு டைம் இருக்கும். நெக்ஸ்ட் ஒரு டிசைன் பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் சிம்பிளாகவும் போடலாம், கிராண்டாகவும் போடலாம். சிம்பிளாக போட்டிங்க அப்படின்னாவே பார்க்க வந்து உங்களுக்கு அழகாக தான் இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட்டு நம்ம ஹார்ட் ஷேப் போட்டோம் இல்லையா? ஸோ இந்த ஹார்ட் ஷேப் கூட நீங்கள் இதில் போடலாம். நடுவில் ஒரு டாட்டிங், இதுவும் வந்து ஒரு அழகாக ஒரு ஃப்ளவர் மாதிரியும் கிடைக்கும். ரொம்ப சிம்பிளாக யூனிக்காக எப்படி டிசைன்ஸ் கொண்டு போகிறது அப்படின்னு தான் வந்து நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். ஒரு பஞ்ச் ஆஃப் ஃப்ளவர் மாதிரி உங்களுக்கு, ஸோ ஒரு பெஞ்ச் ஆஃப் ஃப்ளவர் மாதிரி வந்து உங்களுக்கு தெரியும். பேசிக்ஸ் தான், நீங்கள் அந்த பேசிக்ஸை லேர்ன் பண்ணிட்டீங்க, அழகாக போட்டீங்க அப்படின்னாவே அதை வச்சு நீங்கள் நிறைய டிசைன்ஸ் வந்து க்ரியேட் பண்ணிட முடியும். மெயினாக இன்ட்ரெஸ்ட் வந்து உங்களுக்கு இருக்கணும். ஸோ நான் கிளாஸ் போடுறோம் அப்படின்றத விட ஜாயின் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கணும். ஸோ நம்ம கண்டிப்பாக வந்து போடணும், கற்றுக்கணும் அப்படின்ற உங்களோட இன்ட்ரெஸ்ட்டுமே தான் கிளாஸை வந்து நல்லா வந்து கொண்டு போகும். ஓகேவா? நெக்ஸ்ட்டு அதே ஒரு ஸ்ப்ரில்லில் ஒரே ஒரு 3 இது போடுங்க, ஃபெதர்ஸு. நெக்ஸ்ட்டு டாட்டு. ஸோ இந்த மாதிரியும் நீங்கள் போடலாம். நல்லா போட ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா போட உங்களுக்கே டிசைன்ஸ் வந்து ஆட்டோமேட்டிக்காக க்ரியேட் பண்ண ஸ்டார்ட் ஆகிடும். உங்களுக்காக தோண ஆரம்பிச்சிடும், இப்படி போட்டால் நல்லாயிருக்கும், இப்படி போட்டால் நல்லாயிருக்குமே, இப்படி போட்டால் நல்லாயிருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த மாதிரி இது வந்து நான் வந்து இந்த மாதிரி பாக்ஸ் போட்டுட்டேன். ஸோ அதனால் சொன்னீங்க கரெக்டாக நீங்கள் என்ன டிசைன் போட போகிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி பிளான் பண்ணியும் வந்து போட்டுக்கலாம்.
பாக்ஸஸ். ஓகேவா? ஸோ நான் இந்த செக்குடு டிசைன்ஸில் நீங்கள் என்னென்னலாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்கிறேன். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இன்னும் கிராண்டாக வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு நடுவில் கேப் இருக்கிற இடத்துலலாம் நீங்கள் டாட் வைக்கலாம். ஸோ அப்போ வந்து உங்களுக்கு டிசைன் வந்து இன்னுமே வந்து கிராண்டாக தெரியும். ஸோ ப்ரைடல் ஒர்க்லாம் போடுறீங்க அப்படின்னா பார்க்க வந்து யூனிக்காகவும் அழகாகவும் இருக்கும். ஓகேவா? ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு புரிஞ்சுது அப்படின்னா மறக்காம லைக் பண்ணுங்கள். எதனா டவுட் இருந்தால் கிளாஸில் இருக்கவங்க கேளுங்க. ஸோ சேனல் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க, கிளாஸில் யாருன்னா ஜாயின் பண்ணணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிஞ்ச நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ ரொம்ப கம்மி ப்ரைஸில் தான் வந்து கிளாஸ் வந்து சொல்லி கொடுத்துட்ருக்கோம். ஸோ கிளாஸ் ஃப்ரீ தான். ஸோ ரிஜிஸ்ட்ரேஷன் மட்டும் தான் நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும். அதுவுமே பார்த்தீங்கன்னா 50 ருபீஸ் மட்டும் தான். ஸோ 50 ருபீஸ்க்கு நீங்கள் ஒரு கிளாஸை லேர்ன் பண்ணிவிட்டு நீங்கள் ஆர்டிஸ்ட் ஆகலாம். கண்டிப்பாக உங்களுக்கும் இன்ட்ரெஸ்ட் இருந்தால் நம்ம நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.